வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷ்ணவே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேதி ஸ்ரீயாமதேவாः பத்ரம் பஷ்யமாசிவேதகராः ஸ்திரைரங்கஸ்சுவாஸ்மஸ்தனூபிः व्यसेम देवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अधिष्ठिनीः स्वस्ति न बृहस्पति ददातु. ॐ शान्ति शान्ति शान्ति. இன்னைக்கு அன்னபூர்ணா உபநிஷத்தினுடைய 197வது மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். இதுவரைக்கும் ஒரு மனிதனுடைய, ஒரு சம்சாரியினுடைய மனநிலைகள், அவனுடைய வாழ்க்கையில் இந்த சூக்ஷ்ம உடம்புன்னு சொல்லக்கூடிய மனம், சித்தம், புத்தி, அகங்காரத்தில் முக்கியமாக சித்தம்ங்கிறது மிக முக்கியமான ரோல் பண்ணுது. அதில் ஏகப்பட்ட வாசனாக்கள், பதிவுகள், பல கோடி ஜென்மாவுடைய பதிவுகள் இருக்குது. அந்த பதிவுகளை பிராணன் போய் தூண்டிவிட நாடிகள் மூலமாக அந்த பதிவுகள் எல்லாம் விழிப்படைஞ்சு அது மனதுக்கு, புத்திக்கு, அகங்காரத்துக்கு வழியாக சித்தத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் அகங்காரத்துக்கு வந்து, புத்திக்கு வந்து, மனதுக்கு வந்து, புலன்களுக்கு போய், பொறிகளுக்கு போய் இந்த ஜகத்தோட தொடர்பு கொள்ளுது. அப்புறம் அங்கே பார்க்குற பொருட்களை திரும்பவும் பார்த்து, அதை சிந்தித்து, அதை அறிந்து, புரிந்து, உணர்ந்து மறுபடியும் சித்தத்தில் போய் வாசனாவாக பதிவு பண்ணுது. இந்த ரொட்டேஷன் நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா இதனுடைய செயல்பாடு என்ன ஆகும்னு கேட்டால், ஒரு காரியத்தில் ஈடுபடுத்தும். காரியம் பண்ணால் மறுபடியும் கர்மா பண்ணால் மறுபடியும் நல்லது கெட்டது, சுக துக்கம், அதான் நல்வினை தீவினை, சுக துக்கம், பாவ புண்ணியம், அந்த ரொட்டேஷனில் திரும்ப அப்படி மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பதிவுகளை எல்லாத்துக்கிட்டையும் ஒன்று ஒன்றா பார்த்து சிந்திச்சு, இது வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டான்னு அப்படி சொல்கிறது ஈஸியாக, இந்த ஜகத்தோட போராடுறது ஈஸியாக, துரியத்துக்கு போகிறது, பதியை நோக்கி பயணிக்கிறது ஈஸியாக. பதியை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 50-60 மந்திரம் வாசனாவையும் அதை நீக்கிறத பற்றியும், அது கூடாதுன்னும், ஆசைப்படாதுன்னும், சங்கல்பம் பண்ணாதுன்னு சொல்கிறதும் தான் இது உபதேசமாக இருக்குது. இத்தனை மந்திரங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், உள்ளே போ, இதெல்லாம் உங்ககிட்டக்கே வராது. இது அடியனுடைய ஆராய்ச்சி. நீ பதியை நோக்கி போ, இந்த பாசம்லாம் உன் பக்கமும் வராது, நீ அது இருக்கிறதே உங்கள்கிட்ட தெரியாது, ஏன்னா நீ அதோட இல்லை. நீங்கள் புறத்தை பார்த்தீங்கன்னா ஜெகத் வசம் சம்சாரம், அகத்தை பார்த்தீங்கன்னா பிரம்மவசம் சைத்தன்யம். நீங்கள் வெளியில் போனால் வெளியில் போய்ட்றீங்க, உள்ளே போனால் உள்ளே போய்ட்றீங்க, உள்ளே போகிறதே இல்லை. எல்லாருடைய தலையெழுத்து என்னென்னா சதா புறத்தில் தான் நிற்கிறோம். அப்போ புறத்தில் நின்று அது பார்க்குற எதையும் பார்க்காத, கண்ணை முடிக்கோ, காதை பொத்திக்கோ, வாயை பொத்திக்கோன்னு குரங்கு வேலையெல்லாம் நம்ம செய்ய முடியாது. எத்தனை நாளைக்கு கண்ணை பொத்தின்னு இருப்பேன், காதை பொத்தின்னு இருப்பேன். 99 நாள் கண்ணையும் காதையும் வாயை மூட்டிகிட்டு இருப்பேன். ஒரு நாள் என்னவாயிடும், 99 நாள் வேலையும் ஒரே நாளில் பண்ணிட்டு போய்டும். அது மனம் இருக்க, அதை தடுக்கிறதுலாம் ரொம்ப ஆபத்தானது. அது பெரிய ஆற்றல், அது சக்தி, அது ஒரு ஆட்ட பாம் மாதிரி. அதுக்கு சரியான வேலை கொடுத்து உள்முகமாக கோலை சுப்ரீம் கோலை அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா, அதுதான் கீதாவில்
மகாவிஷ்ணு மத் சித்தக மத் பரக, என்னை சிந்திப்பாய், என்னை நோக்கி வருவாய். மத் பக்தக, என்னுடைய பக்தனாக இருப்பாய், என்னோடு பயணிப்பாய். எப்படி இருக்கு? எது ஈஸி? இப்போ நான் வந்து இந்த 6 வருஷமாக வெளியில் ஒன்றும் இல்லைன்னு தானே உள்ளே போய் உட்காந்தேன். எப்படி முடியும்? அது மாதிரி முடியுமா? முன்னாடி அந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் வெளியில் இருந்தாலும் நான் உள்ளே தான் இருந்தேன், வெளியில் இல்லை. பேசாமல் இருப்பேன். வெளியில் இருக்கும்போது பேசாமல் இருந்தேன், உள்ளே இருக்கும்போது யாரையும் பார்க்காம இருக்கேன். அதுதான் வித்தியாசம். ஒரு வித்தியாசமும் எனக்கு தெரியலை. என்னுடைய மனநிலை ஒரே மாதிரி தான் இருக்குது. உள்ளே போன அந்த மனநிலை அதுதான் பெரிய அந்த ராக்கெட்டு வரைஞ்சோமே, அதுக்கு நிறைய 3 குரூப்லேயும் லைக் நிறைய வந்திருக்கு. அது சாதாரண விஷயமா எனக்கு தெரியும். எப்பயோ பேசுனது அது. இன்றைக்கி கொஞ்சம் ஒரு படம் போட்டிருந்தார், அதில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு தான் அதை கொஞ்சம் வடிவமைச்சேன். காலையில் பேசியிருந்தேன், சதீஷோட பேசினேன், சாமிநாதன்கிட்ட பேசு, இன்னும் நல்லா கிளாரிட்டி வரணும் மக்களுக்கு. ஏன்னா பேச்சை வந்து வடிவமாக்குறோம், ஐடியாவை வடிவமாக்குறோம், விசாரத்தை வடிவமாக்குறோம். அதெல்லாம் எப்படி முடியுது அப்படின்னா, உள்ளே போனால் அதெல்லாம் நடக்கும், ஈஸியாக நடக்கும். உள்ளேயே போகாமல் மகத்தான காரியங்கள் யாராலும் பண்ண முடியாது. அப்போ இத்தனை கருத்து சொல்லுது. ஆசைப்படாத, வாசனை வேண்டாம். இப்போ ஒன்றுக்கும் மனதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிராணாயாமம் பண்ணு, எல்லாம் கர்மாவில் தான் வருது. பிராணாயாமம் கர்மா, ஓங்காரம் கர்மா. ஓங்காரமும் மனத்தை லயம்படுத்தும். உபாசனா கர்மா, மானசீக கர்மா. இங்கே வந்து சாரீரிக கர்மாங்கிறது இந்த பிராணாயாமம், மற்ற விஷயங்கள். தியானம் மானசீக கர்மா, விசாரம் ஞானம். ஒரு வாட்டி சிந்திச்சா இப்போ திரும்ப செய்ய வேண்டாம். நினைவுபடுத்துறதுக்கு நினச்சிக்கலாமே தவிர நினச்சிக்கிறது கர்மா இல்லை. அதனால் இங்கே என்னாச்சுன்னு கேட்டால், இந்த சம்வேதனாங்கிற உணர்ச்சிகளில் நிற்காம அதை அறிந்து சம்வேத்திய அசம்வேதனக, சம்வேதனக அசம்வேதனக, ஜட அஜட. ஜட வேறு, ஆசைகளுக்கு வேறாக இருக்காத, அஜட வேரோடு பிடுங்கி எடு. அப்படிலாம் உபதேசம் பண்ணுது. இருக்கிற மந்திரத்தை நான் அப்படி போய் சொல்லிக்கிட்டே வரேன். ஆனால் எது ஈஸி? இது கூட எல்லாம் எத்தனை பேர் கூட சண்டை போடுவேன், எத்தனை செடி கூட சண்டை போடுவேன். அதனால் உள்ளே போகிறது ஈஸி. ஒன்றும் இல்லைங்க, 1 மணி நேரம் ஏகாந்தமாக உக்காந்து 1 ஆடியோ 2 ஆடியோ 3 ஆடியோ கேளுங்க, ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் வெளியில் உங்களுக்கு வேலையே உங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி நீங்கள் செய்கிற கர்மா இருக்கல, டியூட்டின்னு செய்ய வேண்டியது இருக்கு, அதில் தெளிவாக கிளியராக குறையில்லாமல் செய்வீங்க. அதில் ஒரு நிபுணத்துவம் வந்துடும். ஏன்? மனம் ஒன்றில் நிற்கிது, ஃபோக்கஸ் பண்ணி நிற்கிது. மனமே அற்ற நிலையில் நிற்கும், அது கரைஞ்சி போய் நிற்கும். உயிரில் நிற்கும் போது என்ன சொல்லியிருக்கேன், உடம்பால் 50 கிலோ தூக்குனீங்கன்னா மனதால் பயிற்சினாலும் முயற்சினாலும் 500 கிலோ தூக்கலாம். உயிரில் நின்று வேலை செஞ்சீங்கன்னா உனக்காக 50,000 கிலோவை தூக்குவாங்க மக்கள். புரியுதா? உனக்காக உன்னுடைய சங்கல்பத்துக்காக மற்றவன் வேலை செய்வான். எது ஈஸி? அப்படியே சொல்லிகிட்டே வர ஒரு நிலையில் ஜீவ ஈஸ்வர ஐக்கியமாகுது. அங்கே ஏகரூபம் மகாரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபமாக இந்த சாமானியன் உருவாகிறான். சன்மாத்திர ஏக பரோபவ, சத்தாய் ஒருவனாய் நிற்பாயின்னு ரிபு வந்து நிதாகுக்கு சொல்ல, அவன் அந்த நிலையில் பரிபூர்ண பரானந்தி, பேரானந்த நிலையில் அவன் வசிக்கிறான். உபாதிகள்லாம் நீக்கப்பட்ட நிலை, துக்கமற்ற நிலை, எல்லாம் ஒரு புள்ளியில் இருக்குது. நீ ரீச் ஆகணும். எப்படி ஒரு புள்ளியில் உங்களுக்கு சமநிலை வந்தது, ஒரு புள்ளியில் குருவை தேடணும்னு நினச்சிங்க, ஒரு புள்ளியில் சத்துவகுணத்தில் வாழ்க்கை நடத்தணும்னு முடிவெடுத்தீங்க, ஒரு புள்ளியில் வேதம் சொல்கிறதை கேட்கணுங்கிற ஒரு தெளிவு பிறந்துச்சு, வைதிக வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிங்க. ஒரு புள்ளியில் குருவோட பயணிக்கணும்னு எப்படி முடிவெடுத்தீங்க, குரு சேவாவில் எப்படி ஈடுபட்டீங்க, சிரவணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அது எப்படி மனனம் ஆச்சுது, எப்படி அனுச்சிந்தனமாச்சுது, எப்படி ஞானாக்னி உருவாக்குனீங்க. ஞானாக்னி உருவாக்குனா தான் மனனம் தீவிரகதி அடையும். சிந்தனம் பண்ணாமல் நீங்கள் அனுச்சிந்தனம் பண்ணாமல், இந்த இன்றைக்கி போட்டு பார்த்தீங்களா,
அதில் எரிபொருள் என்ன போட்டிருக்கேன்? சிரவணம். மொத்த ராக்கெட்டும் மேலே ஏறணும், பிரம்மலோகம் வரைக்கும் போகணும். 1 கோடி பேரை 1 கோடி மக்கள் இல்லை, 1000 கோடி மக்களாக இருந்தாலும் தூக்கிட்டு சுமக்கக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்குன்னா, ஒரே கீ, மாஸ்டர் கீ, அழியாத ஒரு எரிபொருள் எதுன்னு கேட்டால் சிரவணம், அனுசிரவணம். தொடர்ந்து கேட்கணும், வாயை மூடணும், காதை திறக்கணும். ஆக்சுவலாக ராக்கெட்டில் அந்த எரிபொருள் வந்து நடுவில் இருக்கும், என்ஜின் தான் பின்னாடி இருக்கும். அது நான் இன்றைக்கி ஒரு ஐடியா கொடுக்குறேன், அது மாதிரி நீள்வட்டத்தில் அதை வடிவமைங்க. மறுபடியும் அதை ஃபேர் பண்ணிகிட்டே வரும், எடிட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த ராக்கெட் பெரிய ராக்கெட் ஆகி எல்லா தத்துவங்களும் அதில் நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸ்பேர் பார்ட்ஸில் ஒரு 4-5 தானே சேர்த்துருக்கோம். முக்கியமான என்ஜின் சேர்த்தாச்சு, டார்கெட் சேர்த்தாச்சு, 4 என்ஜின் பொருத்தியிருக்கோம். 3 வழியில் நம்ம மேலே ஏறுறோம். 3 புஷ்ஷிங், ப்ரொபல்ஷன்னு போட்டிருக்கேன். ப்ரொபல்ஷன் சிஸ்டம்னு பேர். அதுதான் மேல் நோக்கி இந்த ராக்கெட்டை அழைச்சிட்டு போகிறது. சரி, இப்போ இந்த நிலையில் அவன் பரிபூர்ண பரானந்தியாக இருக்கிறான். அவனுக்கு பீஜம் இல்லை, செய்யக்கூடிய ப்ரோக்ராம் அவனுக்கு எதுவும் இல்லை. அதாவது சித்தத்தில் அவனுக்கு எண்ணங்கள் எதுவும் இல்லை, கர்த்தவியம் இல்லை, செய்ய வேண்டியதுன்னு இல்லை. அந்த நிலையில் அவன் என்ன ஒவ்வொன்றையும் ஒரு புள்ளியில் அவன் ரீச் ஆகிறான். இப்போ பக்தன் தொண்டனாகி சிஷ்யனாகி உபதேசம் பெற்று முக்தனாகிற நிலைக்கு வந்துட்டான், 4வது நிலைக்கு வந்துட்டான். மேலே அந்த நிலையிலேருந்து மேலே தஸ்மின் சித் தர்ப்பணம் ஸ்பாரே, அந்த ஸ்பாரம் அந்த வார்த்தை வருது, திரும்ப வருது. ஸ்பாரங்கிறது என்ன? அகண்ட, பரந்த, சிறந்த, உயர்ந்த, பரவிய, எல்லா அர்த்தமும் கொடுக்கணும், ஒரே அர்த்தம். பிரம்மங்கிற வார்த்தையை சொல்லாமல் பிரம்ம லட்சணத்தை எல்லாம் இந்த ஸ்பாரங்கிற வார்த்தை சொல்லுது. சம்ஸ்கிருத வார்த்தை, இங்கிலீஷ் வார்த்தை மாதிரி தெரியும், ஆனால் சம்ஸ்கிருத வார்த்தை. தஸ்மின் சித்து தர்ப்பணம், ஒரு கண்ணாடி போல் சுத்தமாக க்ளீனாக இருக்குது. அதனால் அது சத்தை பார்க்குது. சித்து குழப்பமாக இருந்தால் சத்தை பார்க்க முடியாது. சித்தில் படிஞ்சிருக்கிற அந்த அழுக்கெல்லாம் நீக்குனா கண்ணாடி போல் சித்து, அதை தான் தர்ப்பணம்னு சொல்கிறோம். இந்த வள்ளலார் நடுவில் ஒரு கண்ணாடி வச்சிருக்கு, இதுதான் தத்துவம், இதுதான் விஷயம், இங்கேருந்து எடுக்கப்பட்டது. ஸ்வச்சித் தர்ப்பணம் ஸ்பாரே சமஸ்தா வஸ்து திருஷ்டைய. அப்போ அந்த வஸ்துவை பார்க்க முடியுது. இவனுடைய சித்துங்கிற சித்தானது, அவனுடைய உயிரானது சத்தை பார்க்க முடியுது, தரிசனம் பண்ண முடியுது. ஏன்னா எந்த உபாதியும் இல்லை, எந்த ஆசையும் அதில் குழப்பத்தை உண்டு பண்ணலை, எந்த களங்கமும் இல்லை, எந்த திரையும் இல்லை. சித்த சுத்த சித்த, சுத்தமான சித்து. இந்த சித்த சுத்திக்கு தான் பூஜை, குரு சேவா, உழவாரப்பணி, திருப்பணி எல்லாம் சித்த சுத்திக்கு சமநிலையை ஏற்படுத்தி இந்த லேண்டை பக்குவப்படுத்தி குரு சொல்லக்கூடிய உபதேசங்கள் அதில் விதையாக விதைக்கிறதுக்காக. அந்த நிலையில் ஸ்வாரே சமஸ்தா வஸ்து துஷ்டயாக. இப்போ வஸ்துவையும் அவன் தரிசிக்கிறான், உலகத்தினுடைய பொருட்களுடைய உண்மை நிலையையும். எல்லாத்துக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது, அந்தர்யாமியா. யாரும் உடம்பில்ல, பார்க்குற ஆடோ மாடோ கழுதையோ உடம்பு தான் வேறுபடலாம், உயிர் ஒன்றா தான் இருக்குது அப்படிங்க வஸ்து திருஷ்டியாக உலகின் மெய்ப்பொருளை மெய்ப்பொருளை அறிகிறான். சதா பிரதிபிம்பத் ரச சரசிவ தத்ருமாக. அதாவது ஒரு சரசம், ஒரு 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 குளத்தில் அது கரையில் இருக்கக்கூடிய மரங்கள் அந்த நீரில் அதோடைய பிம்பம் படுறது போல் இந்த சித்துங்கிற உயிரில் இந்த உலகத்தினுடைய பிம்பங்களெல்லாம் படுவதாக உணர்கிறான். எல்லாம் பிம்பங்கிறத உணர்றான், எல்லாம் மெய்ப்பொருள் அல்ல. எல்லாம் தோன்றும் நிற்கும் மறையும், சம்சாரமே தோன்றும் நிற்கும் மறையும், அது பின்னாடி போக வேண்டாம், புறத்தையே பார்க்க வேண்டாம், திரும்ப அகத்தைப்பார். கொஞ்ச நாள் பண்ணி பாருங்க, ஒரு 12 ஆண்டுகள் எப்படி இருக்குன்னு லைஃப் மாறுதுன்னு. பொய்யில் போய் எப்படி மெய்யை தேட முடியும்? பொய்யை தேடி போனால் கடைசியில் என்ன சொல்கிறான்? வாழ்க்கையை யாரையும் நம்பாதன்னு உபதேசம் பண்ணுவான். 80 வயசில் யாரையும் நம்பாத, உலகம் ஒரு மண்ணாங்கட்டி, ஒரு வெங்காயம் அப்படி சொல்லிட்டு போகிறான். அவன்தான் வெங்காயம்,
மெய்ப்பொருளை தேடாமல் பொய்யை தேடிவிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக பொய்யை டார்கெட் பண்ணி தன்னுடைய ஹிருதயத்தை சம்மட்டியால் தானே அடிச்சுக்கிட்டு ஓய்வு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அமைதி இல்லாமல் ஆனந்தம் இல்லாமல் அன்பு இல்லாமல் அறிவு இல்லாமல் செத்து போகக்கூடிய மானுட ஜந்துவாக போய் சேரும். புண்ணியம் செய்திருந்தானா புண்ணியம் 60% தலைக்கு ஏறுனுச்சுன்னா குரு வந்திருப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஈஸ்வரக்கு அதுக்கு தான் மாண்டூக்கிய சாந்தோக்கிய உபநிஷத்துன்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தைக்கு அப்பா இருக்கணும், அம்மா இருக்கணும், குரு இருக்கணும். இது கிருபா. ஏன்னா அது வளர்றக்குள்ளே அது இந்த உலகத்தை பூர்ணமாக அது புரிஞ்சுக்கும் இந்த 3 பேரை வச்சு. அதுதான் ஈஸ்வர கிருப்பா, குரு கிருப்பா, சாஸ்திர கிருப்பான்னு சொன்னாங்க. எல்லாமே கிருப்பா. நீங்கள் செய்த புண்ணியம் இருந்தால் இது அமையும். இல்லைன்னா அங்கங்கே அது கிடைக்காம நீங்கள் பயணம் செஞ்சால் எப்படி இருப்பீங்க? சொல்லுது அந்த ஞானத்தோட ஒரு வைதிக குடும்பத்தில் பிறந்தால் அந்த சாஸ்திர கிருப்பா கிடைச்சிடுதில்ல. சாஸ்திர கிருப்பா அவசியமாக இல்லையா? நம்மளை நெறிப்படுத்துறது சாஸ்திரம். எல்லாம் எனக்கு தெரியுங்கிறதெல்லாம் அரக்கத்தனம், அசுரத்தனம், அகங்காரம். தலை வணங்கு, சீரோ பண்ணிக்க. நீ என்ன பெரிய இவர ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை நீ. ஆனால் இந்த 3 கிருப்பா ரொம்ப அவசியம். அது உங்களுக்கு கிடச்சிருக்கு. நான் இந்த மந்திரங்களெல்லாம் சிந்திக்கும் போது நினைப்பேன், என்னுடைய சிஷ்யர்களை கொஞ்சம் பெருமையாக பார்க்குறேன். நான் அங்கேருந்தே சிந்திக்கிறேன். பரவாயில்ல, அப்பா அம்மா இருக்காங்க, ஈஸ்வர கிருப்பா இருக்குது. முதல்ல பக்தினால தானே நம்மளோட சேர்ந்தான். ஈஸ்வர கிருப்பா இருக்குது, அப்புறம் குரு கிடச்சிட்டாங்க, இப்போ சாஸ்திர கிருப்பா நடந்துட்டுருக்கு. வேறு என்ன கிருப்பா வேணும்? அவ்வளோதான். அப்பா அம்மா போயிடுவாங்க, குரு போயிடுவாங்க, சாஸ்திரம் போயிடும், ஆனால் ஞானம் நிற்கும். அதுதான் நீ. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு அவங்கவுங்க அந்தந்த காலகட்டத்தில் போய் ஆகணும். கட்டாயம் வந்தால் போய் தானே ஆகணும். ஆனால் உனக்கு கிருபா பண்ண வேண்டியதை பண்ணிட்டாங்கல்ல. பிளஸ்ஸிங் கொடுக்குற உன் காலில் நீ நிற்கிற ஏற்பாடுகளை பண்ணிட்டாங்க. இந்த உலகத்தை எப்படி டேக்கிள் பண்ணணுங்கிற அறிவு உனக்கு கொடுத்துட்டாங்கல்ல. அது இல்லாமல் எப்படி மக்கள் வாழ்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கி லோ கிளாஸு, மிடில் கிளாஸு, ஹை கிளாஸ்லாம் எந்த ஆதாரத்தில் அவங்க வாழ்க்கை நடத்துகிறாங்கன்னா அறிவு ஆதாரத்தில் தான் வாழ்க்கை நடத்துகிறாங்க. அறிவால் தான் அவங்க மிடிலு, லோ, ஹை எல்லாம் நம்ம அறிவை வச்சு தொழில் செய்கிறோம், தொழிலை வச்சு வருமானம் வருது, வருமானத்தை வச்சு லைஃப் ஸ்டைல் அமைக்கிறோம். அப்போ மிகுந்த விரைவாக அறிவைத்தான் தேடணும் ஒரு மனுஷன். அறிவு தான் பணம் கொடுக்கறத முதல்ல அறியணும். அறிவு இல்லாமல் சும்மா பணம் கொடுன்னு சாமிகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணு. அறிவை கூடன்னு கேளு. நீ செய்யக்கூடிய தொழிலில் நிபுணத்துவம் ஆகணும்னு, எக்ஸ்பர்ட் ஆகணும்னு முயற்சி பண்ணு. நம்ம கூட சொன்னோம் உபநிஷத்தில் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகணும். ஏன்னா இது யாருமே தொடலைங்க, யாருமே தொடலை. எடுத்து யாருமே பேச மாட்டுறாங்க. பாருங்கள், இந்த 108 உபநிஷத்தும் எத்தனை கோடி வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. இந்த மொழி, ஒவ்வொரு மொழியும் எத்தனை கோடி வருஷங்களாக நடைமுறையில் இருக்கே. ஏன் இதை தமிழ் பண்ணலை? தேவையா இல்லையா? தேவை. அப்போ அங்கே சாஸ்திர கிருப்பா நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. அந்த வைராக்கியம் தான் இது எல்லாத்தையும் தமிழ் பண்ணணும்னு முடிவெடுத்தது. இப்போ சித்து தர்ப்பணம் மாதிரி கண்ணாடி மாதிரி க்ளீனாக சத்தையும் பார்க்குது, உலகத்தையும் பார்க்குது, எல்லா இடத்துலையும் ஒன்று தான் பார்க்குது. பார்க்குற ஜெகத்தை பிம்பமாக பார்க்குது. ஒரு குளத்தின் குளக்கரையில் இருக்கக்கூடிய மரத்தினுடைய பிம்பம் தண்ணியில் பட்டால் அது எப்படி பிம்பம் நமக்கு தெரியுமோ, அது மாதிரி இந்த ஜெகத்தே ஈசன் மேலே, நம்ம ஆத்மா மேலே இருக்கக்கூடிய பிம்பங்கிறது அவனுக்கு தெரியுது. தது அமலம் அரஜம், அமலம் அழுக்கற்றது, குற்றமற்றது. தது ஆத்ம தத்துவம் தது அபகத, அந்த ஆத்மா அழுக்கற்றது தூயதானதாக இருக்கிறதை நன்றாக அறிவாய். அறிய சித்தானது அங்கே உபசாந்தி அமைதி பெறுகிறது. இந்த சித்தை தன்னுடைய பதியை பார்த்துடுது, தன்னுடைய சொந்த இடத்த பார்த்துடுது, தன்னுடைய ஆனந்த நிலையத்தை பார்த்துடுது.
அதனால் அதோட இந்த இடத்துல இரண்டரை கலந்து உபசாந்தி அமைதி பெறுகிறது. சித்தானது அது வரைக்கும் நீங்கள் எங்கே நிம்மதின்னு அலைய வேண்டியதுதான். சத்தை தரிசனம் பண்ணுற வரைக்கும், சத்தோடு இரண்டரை கலக்கிற வரைக்கும், சத்து தான் நாம தான் சத்துங்கிற அறிவு, உண்மையான அறிவு. உண்மையாக நீ ஏற்றுக்கிற. இப்போ உண்மையை உன்னால் ஏற்றுக்க முடியல பாருங்கள். பொய்யை ஏற்றுக்கிறீங்க, உண்மையை உங்களால் ஏற்றுக்க முடியல. அறிவார்ந்த விஷயமா சொல்கிறாங்க, அதுவும் சொல்லுது, நம்மளால் மறுக்க முடியல. குரு எடுத்து சொல்கிறாங்க, வலியுறுத்துகிறாங்க. அப்போவும் அகம் பிரம்மாஸ்மின்னு உங்களால் சொல்ல முடியல. தடுக்குது, ஏதோ ஒன்று தடுக்குது. சந்தேகம். அது சரி பண்ணுறதுக்கு தான் மனனம். அந்த சந்தேகத்தை எடுக்கிறதுக்கு தான் ரியலைசேஷன் ஆகணுங்கிறத. அது ஒன்றும் பொய்யை கற்பனை பண்ணிக்க சொல்லலை. நீ கடவுள் நினச்சிக்கன்னு சொல்லலை. நீ கடவுளாக இருக்கிறாய்ங்கிறத அறிஞ்சிப்பார், சிந்திச்சுப்பார். அப்படி தான் சொல்லுது. இது யாருக்குன்னா, இது சாமானியர்களுக்கு இப்படி சொன்னதான் அவன் செய்வான். நாங்கள் ஏன் அப்படி உயிரை கொடுத்து நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு கத்தணும்? எதுக்கு கத்தணும்? மெய்ப்பொருளை உறக்க சொல்லணும். சொல்லாமல் விட்டு தான் மூடப்பட்ட சைத்தன்யம். அதனால தான் ஜீவனை மூடப்பட்ட சைத்தன்யம்னு நம்ம சொன்னோம். உபசாந்தி மேய்த்தி சேத்தக. இப்போ முழு அமைதி பெறுகிறது இந்த சித்து. குற்றமற்ற தத் ஆத்ம தத்மத்தை பரமாத்மாவை அறிந்து உபசாந்தி அமைதி பெறுகிறது. அவகதி விகத் ஸ்வரூபோ. இந்த அறியாமை நிலையை கடந்து ஸ்வரூபோ தன்னுடைய ஸ்வரூப நிலையில் அமர பவ பய முக்தோ. இந்த உலகம் உன்னை எப்படியெல்லாம் உன்னை பயமுறுத்துனுச்சு, துக்கத்தை ஏற்படுத்தினுச்சு, திரட்டு கொடுத்துச்சு. எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நம்ம எப்படி வாழ்வோமோ, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ. எதிர்காலத்தை பற்றி பயப்படக்கூடாது, கடந்ததை பற்றி துக்கப்படக்கூடாது. ரெண்டு விஷயம் நல்லா புரியும். அத்தீத்தை பற்றி சிந்தாக்கியோ, பவிஷ்யத்தை பற்றி பயக்கியோ. எதிர்காலத்தை பற்றி பயப்படாத, கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாத. நடக்கிறத ஒழுங்காக நடந்துக்கிட்டு வா. அதுக்கு தான் முதல்ல பக்தன் ஆகணும். சொல்லிட்டார்ல, அதுக்கு தான் முதல்ல பக்தன் ஆகணும். ஒரு உண்மையான பக்தன் ஆகணும். ஒரு டெடிக்கேட்டட் பக்தன் ஆகணும். நடிக்கக்கூடாது பக்தன் மாதிரி. சிஷ்யனா ஒழுங்காக உண்மையான சிஷ்யன் ஆகணும். தொண்டனா உண்மையான தொண்டனாக இருக்கணும். நீ நடிச்சின்னா அதுவும் நடிக்குது. உன்னுடைய ஆக்ஷனுக்கு அது ரியாக்ஷன் பண்ணுது. அதனால் முக்த பதோ அஷி. இப்போ நீ பயம், இந்த சம்சாரத்தை எப்படி கடப்பேன், எப்படி இருக்காங்க இந்த இந்த சில முதியவர்கள் அவங்களுடைய இறுதி காலத்தை நினச்சி பயந்து சாகுறாங்க. சில நோயாளிகள் தன்னுடைய எஞ்சிருக்கிற வாழ்க்கையை நினச்சி பயந்து சாகுறாங்க. இதெல்லாம் நரகம் தானே. ஏன்னா அவன் உடம்பை பிடிச்சிக்கிட்டு தொங்குறான். அவனுக்கு அறிவு இல்லை. புண்ணியம் இருந்தால் குரு வந்திருப்பாங்க. இதை இந்த ட்ராக்கே இல்லை, சத்துவகுண ட்ராக்கே இல்லை. பூஜை, அமைதி, ஆனந்தம், குரு, வேதம், விசாரம், தியானம், சத்துவகுணம் இது எதுவுமே இல்லை அவனுக்கு. அவனுக்கு ரஜகுணம் இல்லைன்னா தமகுணம். வேறு ஒன்று தனியாக அவனுக்கு நரகமே வேண்டாம். இதுவே தான், இதுவே போதும் அவனுக்கு. பயம் ஒன்று போதும். ஒன்று சாகிற வரைக்கும் கொண்டுக்கிட்டே இருக்கும். பயம்தான் கொல்லி, பயம்தான் கொல்லும் கொல்லி. ஏன் ஞானத்துக்கு வர முடியல? எளிமையான விஷயம் தானே. இப்போ நீங்கள் என்ன, நீங்கள் எளிமையாக தானே கற்றுக்குறீங்க. கஷ்டப்பட்டால் கற்றுக்குறீங்க, வியர்வை சிந்தியாக கற்றுக்குறீங்க, எளிமையாக தானே கற்றுக்குறீங்க. ஆனால் உங்களை உள்ளே விட்டா தானே, நாளைக்கு உங்களை இங்கே உட்கார வச்சா தானே. புண்ணியம் வேலை செய்யுதுங்க. புண்ணியம் வேலை செய்யுது. உங்கள் புண்ணியம் தான் உங்களை தூக்கி நிறுத்துது. நான் பூரணமாக உணர்றேன். உங்கள் புண்ணியம் தான் உங்களை இங்கே உட்கார வச்சிருக்கு. உங்களுக்கு தெரியாது. இந்த ஜென்மாவில் செஞ்சுருக்கலாம், இல்லை பூர்வ ஜென்மாவில் பண்ணியிருக்கலாம். அந்த வயசில் அந்த கதவு ஓப்பன் பண்ணுறாரு. இல்லைன்னா குரு கிருப்பா கிடைக்கவே கிடைக்காது. எத்தனை பேர் குரு கிடைச்சிருங்க கேட்டு பாருங்கள். நீங்கள் உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டை எடுத்து குருனா முதல்ல என்னன்னு கேளுங்க. அதெல்லாம் அவங்க
ஒரு 300 நம்பர் இருக்க கான்டாக்ட் லிஸ்ட்டை எடுத்து குருனா என்னன்னு தெரியுமான்னு கேட்டுப்பார். ஒருத்தனுக்கும் தெரியாது. அவன் எதை நோக்கி பயணிப்பான் சொல்லுங்கள்? அவன் இந்த மித்தை நோக்கி பயணிப்பான். சம்சாரத்தில் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு டார்கெட் வச்சுக்குவான். 1000 கோடி வேணும், 2000 கோடி ஏதாவது ஒன்று, அது பின்னாடியே ஓடுவான். செக்கு மாடு மாதிரி. என்றைக்கு கிடைக்குன்னு சொல்ல முடியும். யார் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணால் அவரே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டார். யார் வழிகாட்டுறாரு அவரே வழிகாட்டிக்கிறார். யார் அழுவரா தவிக்கிறா அவரே எல்லாம் பண்ணிக்கிறார். பிளைண்டு. கண்ணிருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஏதேஷாம் துக்க பீஜானாம் புரோக்தம் எத் என் மயோ உத்தரம் தஸ்ய பிரயோகேன சீக்கிரம் தத் பிராபியதே பதம். ஏதேஷாம் துக்க பீஜானாம், இதெல்லாம் துக்க பீஜம். இந்த சம்சாரங்கிறது துக்க பீஜம், மனங்கிறது துக்க ரத்னம்னு பேர் வச்சிருக்கல. துக்க ரத்னம் அருமையான பேர். எல்லா ரத்னத்தையும் எல்லா துக்கத்தையும் அது கண்டெய்னராக வச்சிருக்கு மனம், துக்க ரத்னம். அந்த பீஜங்களை எல்லாம் புரோக்தம் எது என் மயாத் உத்தரம், என்னால் சொல்லப்பட்ட உபதேசங்களை எல்லாம் பிரயோகம் செய்து நீ சீக்கிரம் வேகமாக தத் பிராபியத்தே பதம், அந்த புள்ளியை துரியத்தை அடைவாய். சதா சாமானிய சத் சாமானிய கோட்டிஸ்த திராகித்யேவ பதேயதி. இந்த சித்து சத்தில் நிலைக்க சத்து சாமானிய நிலையில் இருந்து திராகித்யேவ வேகமாக பதே அந்த பதத்தை நிலையை அடைகிறது, அடையட்டும். சித்து சத்தாகிய நிலையில் வேகமாக சத்தை நோக்கி பயணிக்கட்டும், சத்தான நிலையில் வேகமாக பயணிக்கட்டும். என்ன பண்ணணும்? பௌருஷேன பிரயத்னேன பலாத் சந்தியஜ்ய வாசனாம். இந்த வாசனா ஒன்றை இழுக்குது இல்லையா? வாசனா பதிவுகள் தானே ஒன்று கோலை நோக்கி போக விடாமல் இங்கே அங்கே அலக்கழிக்குது. அங்கே தான் நீ என்ன பண்ணணும்? பௌருஷேன உன்னுடைய ஆண்மையை காட்டணும். பிரயத்னேன முயற்சி பண்ணணும். பலாத் பலபூர்வமாக வாசனாம் தன்யத்யஜ அந்த வாசனாவை சந்தியஜ்ய நன்றாக விட்டுவிடுவாய். அதாவது இப்போ நம்ம தியானம் பண்ணும்போது மன அலைப்பாயுதுன்னா பிரத்யாகாரம் பண்ணுறாங்கள்ல, அல்ல இங்கே வா நில்லு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஒன்றில் நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கள. நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறது பிரத்யாகாரம், நிறுத்துறது தாரணா, கண்டினியூ பண்ணுறது தியானம். அதை கண்டினியூ பண்ணால் சமாதி. இதான விஷயம். அப்படியே பலபூர்வமாக வாசனாவெல்லாம் விட்டுடு. அந்த பதிவுகளை சிந்திக்காத. நீ பதிவுகளை சிந்திக்காத, நம்ம மனம் தானாக சிந்திச்சுட்டே இருக்கும். அப்போ நீ என்ன பண்ணுன்னா மொத்தத்தையும் லாக் பண்ணணும். சித்த விருத்தி நிரோதக யோகக. நீ இறைவனோட இணைய முயற்சி பண்ணினா சித்த விருத்தி எதுவுமே ஒன்றை தொட முடியாது. நீ எதுக்கு சாமானியர்கள் சித்தம் வராத, அங்கே பார்க்காத, இங்கே பேசாத, அந்த உபதேசங்கள்லாம் வேலையே செய்யாதுங்க. அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அறிவீனமாக பார்க்குறேங்க. உபதேசம் பண்ணுறதே அறிவீனமாக தான் நான் பார்க்குறேன். இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லாமல் ஒரு ஒர்க்கை கூட அவனுக்கு இதை செய்யனா அவனுக்கு என்ன ஆகிடுவான்? ஆட்டோமேட்டிக்காக அந்தர்முகி இன்ட்ரோவர்ட் ஆகிடுவான். இங்கே நிற்காத அங்கே நிற்காத, அதை பண்ணாத இதை பண்ணாத, யமனையா ஃபுல்லாக மொத்த உலகத்துலையும் போட்டு வச்சுக்கிட்டு 5 புலங்களையும் திறந்து வச்சுக்கிட்டு இதை பார்க்காத அதை பார்க்காதுன்னா என்ன பண்ண? கண்ணை மூடிட்டே போவானா? அதனால் ஆக்கப்பூர்வமான ஒரு டார்கெட் கொடுங்க, அவங்க மொத்த எனர்ஜியும் அதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்தர்முக்கியாக இருப்பாங்க. அந்தர்முக்கியாக இருக்கிறவங்க தெளிவாக இருப்பாங்க, ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அந்த ஃபயர் சொல்கிறோம் இல்லையா, நீ ஏகாகிரத்தில் இருந்தால் தாங்க ஃபயரு. எதுக்கு தியானங்க? இந்த பஞ்சாகினியை உருவாக்குறதுக்கும் ஊதி பெருசு பண்ணுறதுக்கு தாங்க தியானம். இப்போ ஒரு பேப்பராக லென்ஸை வச்சு ஃபோக்கஸ் பண்ணால் பற்றிக்காதா? அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய சித்து இந்த ஸ்பார்க்கை தியானங்கிற கருவி மூலம் பார்க்க பற்றிக்குது. இந்த பார்க்கறது தான் சிந்தனம்னு பேர், அணுச்சிந்தனம்னு பேர். சிரவணம் அணுச்சிந்தனம். அணுச்சிந்தனம் பண்ண
ஞானாக்னி. ஞானாக்னி மனோநாசம். மனோநாசம் எப்படி ஆகுதுன்னு கேட்டால், இதை டார்கெட் நோக்கி வேகமாக போகிறப்ப மனம் குறுக்க நிற்க முடியாது. மனத்தை இக்னோர் பண்ணாலும் அது ஒரு விதத்தில் அது அழிவு தானே. நகரம் என் வேலை இருக்குன்னு போயிட்டே இருக்கும். என் மனசு கஷ்டமாக இருக்குது, துக்கமாக இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். துக்கப்படு, பயப்படு, உட்காந்து அழுவே, இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படியே வேலை நோக்கி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். சித்து அந்த நிலையை தாண்டிச்சுன்னா இந்த மனம் டெட்டுங்க. சித்தம் மனதில் இருந்தால் தான் மனம் உயிரில் இருக்கும். இது புரியுதா? ஸ்தூல உடம்புல இருந்தால் தான் பசி தாகம். மனம் சித்தம் புத்தி அகங்காரத்தில் சூக்ஷ்ம உடம்புல இருந்தால் தான் காமக்குரோதாதிகள் தடைகள். காரண உடம்புக்கு போனால் தான் நீ உறக்கம், மயக்கம், குழப்பம், இருட்டு, அஜ்ஞானம்லாம். தூரியத்துக்கு போ, வெளிச்சம். சிஷ்யர்களுக்கு முதல்ல குரு என்ன உபதேசம் பண்ணுறாங்க? வந்தோடனே சத்துவகுணம்னுவாங்க, வெஜிடேரியனாக மாறிக்கோன்னுவாங்க, வைதிக விதிமுறைகளெல்லாம் கடைபிடிப்பான்னுவாங்க, இதெல்லாம் செஞ்சு பாருப்பாங்க, ஆச்சாரத்தை சொல்லிக் கொடுப்பாங்க, அனுஷ்டானம் சொல்லி தருவாங்க. அப்புறம் சர்வக்கின் ஆகணும், விரைந்து வேகமாக. நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி உபதேசம் பண்ணுறேன், பிப்பலாது மகரிஷி மாதிரி சொல்லாமல் டெய்லி உபதேசத்தை கொடுத்து அவனை விரைந்து சர்வக்கின் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சர்வக்கின நிலையில் இருந்தால் என்ன ஆகும்? சத்துவகுணம் நிலைச்சிரும், நிஷ்டையாகிடும். சத்துவகுணம் நினைச்சு சத்துவகுணம் நினைச்சாதான் சென்சேஷன், உங்களுக்கு அந்த பிரம்ம சென்சேஷன் வரும். ஆனந்த மயம் ஏற்படும், ஞான மயம் ஏற்படும், யோக மயம்லாம் ஏற்படும். அப்புறம் ஆனந்த ஸ்வரூபமாகும், ஞான ஸ்வரூபமாகுவீங்க, யோக ஸ்வரூபமாக மாறுவீங்க. அதனால் வாசனாவை நீக்க முயற்சி பண்ணி அதை பிரத்யாகாரம் பண்ணுன்னு அர்த்தம். பிரத்யாகாரத்தை இன்டைரக்டாக இப்படி மந்திரங்களால் அது வலியுறுத்துது. புரியுதா? அடுத்தது தியானத்தை பற்றி சொல்லுது. அதை தியானத்தை இன்டைரக்டாக சொல்லுது. ஸ்திதிம் பத்னாசி, இந்த நிலையில் நீ கட்டப்பட்டு இருந்தால் தத்வஞ க்ஷணமப்யக்ஷே ஆத்மிகாம், இந்த நிலையை அவன் தொடர்ந்தானா எந்த க்ஷணத்தில் வேணாலும் தன்னுடைய ஆத்மாவை, சத்தை யார் அடைய போகிறா? நீங்கள். யார் முயற்சி பண்ணுறதெல்லாம்? சித்து தான் முயற்சி பண்ணுது. யாரை நோக்கி? சத்தை நோக்கி. ஒரு சத்தை நோக்கி 1000 சித்து என்ன பண்ணுது? தங்குள்ளேயே பயணிக்குது. அப்படி பயணித்தால், இந்த நிலையில் கட்டுப்பட்டு செயல்பட்டால், க்ஷணப்யம், ಒಂದು செகண்டில் யாத்மிகாம், ஆத்மாவை, சத்தை, அதாவது சித்து சத்தை அடைகிறது. ஜீவாத்மா பரமாத்மாவை அடைகிறது. ஷனே அஸ்மின் ஏவ தத் சாது, இந்த ஒரு வினாடியில் அந்த சாது பதம் ஆசாத், அந்த சத்துங்கிற பதத்தை, துரிய பதத்தை, பிரம்ம பதத்தை, பரம பதத்தை ஆசாத்திய, அந்த புள்ளியை அடைகிறான். இப்போ நமக்குள்ள அடைய வேண்டிய புள்ளிங்கிறது சத்து. அது எங்கே இருக்குது? கற்பனைக்காக புரியறதுக்காக சகசிராரம்னு சொல்கிறோம், சிவதலம்னு சொல்கிறோம். நாம் யார்? நாமெல்லாம் சக்தி, சித்து, அறிவு, உணர்வாக இருக்கிறோம். நம்ம எங்கே போகிறோம்? சத்தை நோக்கி போகிறோம். ஏன் போகிறோம்? நமக்கு அன்பு வேணும், அமைதி வேணும், குளிர்ச்சி வேணும், ஆனந்தம் வேணும், அதுக்கு அறிவு வேணும். அந்த அறிவு தான் ஞானம்னு பேர். அதுக்கு தான் நீ குரு கிருபாட்ட போகிற. குரு வரத்துக்கு புண்ணியம் செய்யணும், 5 தர்மம் செய்யணும். நீ உன்னுடைய வருமானத்தில் 10 ரூபா எடுத்து இறைவனுக்கு கொடுக்கணும், 10 ரூபா குருவுக்கு கொடுக்கணும், 10 ரூபா பித்ருகளுக்கு கொடுக்கணும், 10 ரூபா உற்றார் உறவினர்களுக்கு எளிமையாக இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும், 10 ரூபா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு உதவி செய்யணும். அந்த தர்மத்தை நீ தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பொருளாதாரம் 5ல் 1ஆவது செய்யணும். ஒன்றுமே செய்ய மாட்டேன், எனக்கே பத்தலைன்னா நீ எல்லா ஜென்மாலையும் செக்கு மாடு தான், சபிச்சுட்டு போயிடும். ஏதாவது ஒரு கோயில் நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று கேட்குறாங்கன்னா இல்லைன்னு சொல்லாத, இருக்கிறத கொடு, இருக்கிறதுல கொடு, இருக்கிறத கொடுன்னு கூட சொல்லலை, இருக்கிறதுல கொஞ்சம் கொடு, ஒன்றுன்னு இல்லைன்னு சொல்லவே சொல்லாது. எல்லாம் அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருக்கணும் சின்ன வயசில். ஒன்றுமே சொல்லி கொடுக்காம சாப்பாடு போட்டு ட்ரெஸ்ஸை கொடுத்தா அப்புறம் 22 வயசில் அது வேலையை காட்டும். என் பேச்சை கேட்க மாட்டேங்குது. எப்படி கேட்கும்?
எத்தனை பேரண்ட் வந்து அழுகுறாங்க தெரியுமா? நான் கோயிலுக்கு வரது எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் கோயிலுக்கு வரேங்கிறாங்க. தெரியாமல் பூஜை பண்ணுறேன், வீட்டில் அவங்கெல்லாம் திட்டுவாங்க, புகை வருதுன்னுவாங்க. சாம்பிராணி புகை வருது, அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கான். அவங்களுக்கு கர்மயோகத்தில் எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? மனுஷன் மிருகமாயிட்டான். நல்லது சத்துவகுணம் சுத்தமாக இல்லை. என்ன சொல்கிறது, இன்னும் சில பேர் வந்து கதறாங்க. சில விஷயங்களை என் அடியன் பேசக்கூடாது. அவங்க ஆத்மா திறந்து பேசுகிறாங்க, கடவுள் மாதிரி நினச்சிட்டு பேசுகிறாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் பேரும் ஊரையும் சொல்லாமல் சொல்கிறேன். நடந்துட்டுருக்கு, கேட்கறதுக்கு நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அவ்வளோ அதோகதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கான். அப்போ அவன் மிருகம், அவனோடையெல்லாம் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தேவையாது. சாது பதம் ஆசாத், அவன் அந்த நிலையை அந்த புள்ளியை அடையிறான். சத்தா சாமானிய ரூபே வா கரோஷி ஸ்திதி மாதராத். அதாவது இந்த உபநிதி நிறைய அனலைஸ் பண்ணியிருக்குங்க. சைக்காலஜியை வந்து நல்லா மனதை நல்லா அனலைஸ் பண்ணியிருக்கு. சத்தா சாமானிய, இந்த சத்தா சாமானிய சத்தா இருக்கக்கூடிய சித்து நிலையிலிருந்து கரோஷி ஸ்திதி இதே நிலையில் சத்தை நோக்கிய பயணத்தில் தொடர்ந்து தியானிக்க, இதுதான் தொடர்ந்து தியானிக்க ஆதராத் அந்த நிலையை சத்தை தியானத்தை சொல்லுது. பிரத்யாகாரம் சொல்லிவிட்டு தாரணா சொல்லிவிட்டு அதை தொடரணும்னு சொல்லுது. எங்கே அழைச்சிட்டு போகும்? சமாதிக்கு அழைச்சிட்டு போகும். அவன் சித்தாக இருந்தவன், மனமாக இருந்தவன், மனுஷனாக இருந்தவன், பொறிப்புலன்களாக இருந்தவன், சூழ உடம்பாக இருந்தவன், சூக்ஷ்ம உடம்பாக மாறி காரண உடம்பாக மாறி சித்தாகி சத்தாகிறான். ஒரே ஆள் தான். ஆனால் இத்தனை சட்டையை அவன் அவுக்கிறான், தன்னை தூய்மைப்படுத்திக்கிறான். போக கரோஷி ஸ்திதி மாதராத், சத்தை அவன் அடைவான். இந்த நிலையில் உறுதியாக நிற்க சத்தை அவன் அடைவான். சாமானிய சித்து சத்தாகிறது. அதே தான் திரும்ப தா கிஞ்சித் கேனக எத்தனாப்பியனே நசி தத்து பதம். இந்த நிலையில், இந்த சித்து நிலையில், சுத்த சித்து நிலையில் சின்ன முயற்சி செய்தாலும் அவன் தத் பதம் அடையிறது, அந்த பதத்தை அடையிறது உறுதி. இந்த சித்த சுத்தியாகி சித்தம் சுத்தப்படுத்தப்பட்டு உயிரானது மற்ற உபாதிகளில் நீக்கி சுத்த சித்தாய் இருந்தால் எந்த க்ஷணத்தில் வேணாலும் அவன் சத்தாவான். அந்த பதத்தை அடைவான், துரியத்தை அடைவான், சகசிரத்தை அடைவான். அத்வைத நிலை ஏற்படும், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் ஏற்படும். சம்பித் தத்துவ, அந்த தத்தில், அந்த சத்தில் கிருத்த தியானம், தொடர்ந்து தியானிக்க, இந்த வார்த்தையை வந்துடுச்சு, தியானங்கிற வார்த்தையை வந்துடுச்சு. அந்த நிலை தொடர்ந்து தியானிக்க சமாதிக்கு போகிறான். சமாதிக்கு போகிறது அதாவது பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதியை வார்த்தைகளை போட்டு சித்து சத்து இந்த நிலையில் நீடிக்கணும்னா ஒன்றும் இல்லை. சித்து சுத்தமாக இருக்கணும், விசாரம் பண்ணணும், அதையே நினைக்கணும், ஒன்றும் செய்ய வேண்டாம், தொடர்ந்து சிந்திச்சா போதும். நீ எப்படி சித்தத்தை சுத்தி பண்ணுறது, அதை எப்படி பண்ணுறது, இதே எப்படி பண்ணுறது, பிராணன் அப்பானாகிறது, அப்பானு பிராணனாக, அதெல்லாம் வேண்டாம். நீ சத்த நினை. நமக்கு ஞான யோகத்தில் என்ன தெரியுமில்ல, ரொம்ப எளிமையான வாக்கியம். நீ எதை நினைக்கிறியோ அது ஆகிற. இது நாள் வரைக்கும் உன்னை நினைக்க விடாமல் பண்ணிச்சு. நீ வெளியில் எதை வேணாலும் நினச்சிருக்கலாம். நான் கோடீஸ்வரன் ஆகணும், நான் அழகாகணும், நான் அதுவாகணும், இது எது ஆகணும்னு நினச்சாலும் நினச்சிடலாம். தொடர்ந்து நினைக்க முடியாது. இங்கே தொடர்ந்து நினைக்கலாம், அது ஆகிறோம். இங்கே நினைக்கிறது ஒன்று தான், அந்த ஆனந்த சிவத்தை தான், குளிர்ச்சியை தான், அதை தான் கைவல்யம், அதை தான் சமாதி, அதை தான் அனுபூத்தின்னு சொல்கிறேன். ஆதாரம் ஞானமாக இருக்கிறது. இப்போ என்னாச்சு? சம்பித் தத்துவே, அந்த சத்தில் கிருத்த தியானம் தொடர்ந்து செய்ய நிதாகே திஷ்டசி எதி திஷ்டசி, ஒருவேளை நீ நின்றால் தது எத்தனாதி கேனோச்சேரா சாதயசி
தத் பதம் அவன் அவன் நிஷ்டையடைய அந்த 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 தியானத்தில் நிஷ்டையடைய முயற்சிகள் தியானத்தில் தொடர்ந்து நிறுத்த அவன் தத் பதத்தை அடைகிறான். தியானம் தத் பதனா சமாதி பிரம்மம். ஒரு நிலையில் தொடர பிரத்யாகாரம் தாரணமாச்சு, தாரணம் தொடர தியானமாச்சு, தியானம் தொடர இப்போ அந்த பதத்தை அடைகிறான், அந்த பதத்தை அடைகிறான், அந்த பதத்தை அடைகிறான்னு ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் ஏன் சொல்லுதுன்னா ப்ரொமோட் ஆகுது. அதை நாம் அப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரே பதத்தை திரும்ப திரும்ப ஏன் சொல்லுது இல்லை, ஒரு பதத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு பதத்தை ஒரு நிலை, பதம்ங்கிறது நிலை, ஒரு புள்ளியில் ஒன்றில் நிற்கிற, ஒரு புள்ளியில் பிரத்யாகாரம் பண்ணுற, ஒரு புள்ளியில் தாரணா பண்ணுற, ஒரு புள்ளியில் தியானம் பண்ணுற, அடுத்த நிலை சமாதி பண்ண போகிற. இப்போ வாசனா சம்பரித்யாகே. இப்போ வாசனை ஏதாவது இருக்குமா? பூர்வமதிக்கு வந்தாலும் வாசனை போச்சு, எண்ணங்கள்லாம் போச்சு, மனம் போச்சு, சித்தம் போச்சு, அகங்காரம் போச்சு, புத்தியும் போச்சு. ஒன்று தான் நிற்கும், சுத்த சித்து தான் நிற்கும். விஞ்ஞானமய கோஷத்துக்கு வந்தாச்சு. அது மனோமய கோஷத்தோடு எல்லாம் போச்சு. மேலே ஏறுனா என்னது? விஞ்ஞானமய கோஷம். அடுத்தது ஆனந்தமய கோஷம் தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா அந்த வெளிச்சம் வந்து இங்கேருந்து உணர ஆரம்பிக்கும். பூர்வமத்திலேருந்து சஹசிராரத்துலேருந்து வரக்கூடிய வெளிச்சத்தையும் குளிர்ச்சியையும் ஆனந்தத்தையும் பூர்வமத்திலேருந்து அதை அனுபவிக்கும். அதனால் அது வசப்படும், பிரம்ம வசப்படும். இந்த சித்தானது கீழே இறங்காது, உடம்புக்கு இறங்காது. நான் போகம் பண்ண போகிறேன், என்ஜாய் பண்ண போகிறேன், என்டர்டெயின் பண்ண போகிறேன்லாம் இருக்காது. இப்போ என்டர்டெயின்மெண்ட்லாம் என்னது? ஆத்மரதி ஆப்த காம அப்படி ஆகிடும். அந்த நிலையில் வாசனா சம்பரித்தியாகி எது யத்னம் கரோஷி, அந்த வாசனைகளை விட்டு அந்த முயற்சி தொடர போ ஏ உயர்ந்தவனே, யாவத் விலீனம் ந மனோ, மனம் சுத்தமாக லயமாக்கிவிடும். சுத்தமாக மனம் இல்லை. மனம் இல்லைன்னு சொன்னால் வாசனா இல்லை. வாசனா இருந்தால் மனம் இருக்கும், மனம் இருந்தால் வாசனா இருக்கும். மனோநாசத்துக்கு என்ன பண்ணணும்? ஞானாக்னி. வாசனாசயத்துக்கு என்ன பண்ணணும்? விசாரம். முதல்ல வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் நிறுத்தினாலே போதுங்க. நமக்கு எக்கச்சக்கமான எண்ணங்கள் வருதில்ல, நீ எல்லாத்துக்கு பின்னாடி போகிற. ஒரு நல்ல டார்கெட் வையே, உயர்வான டார்கெட் வையே, ஒன்று மட்டுமே போவேன். பாக்கியெல்லாம் என்ன பண்ணும்? பெருசாக எடுத்துக்க மாட்டேன். நீ எம்டியாக இருக்கும்போது உனக்கு எந்த எண்ணம் வந்தாலும் பெருசாக தெரியும், அது பின்னாடி போய்ட்ற. இப்போ ஒரு நாளைக்கு 6000 எண்ணம் வருதுன்னு சயின்ஸு சொல்லுது. எத்தனை எண்ணத்தை நீங்கள் செயல்படுத்துகிற? அடிப்படையான விஷயத்த அறிவு இருந்தால் ஒரு பிளானை போடுவேன். காலையில் இதை செய்யணும், வேலையில் இதை செய்யணும், மாலையில் இதை செய்யணும், காலையில் வேலையில் மாலையில் இரவில் இதை செய்யணும்னு ஒரு 4 எடுத்துக்கலாம். அதை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். 6000 எண்ணத்தில் எத்தனை கான்சன்ட்ரேட் பண்ணேன்? 4 கான்சன்ட்ரேட் பண்ணேன். பாக்கியெல்லாம் என்னது? அது வரும் நிற்கும் போகும், வரும் நிற்கும் போகும், எல்லாம் அது பின்னாடியும் போக முடியாது. இப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறான்னா ஒன்றையும் ஒழுங்காக செய்கிறதில்ல, எல்லாத்துக்கு பின்னாடியும் போயிடுறது. ஒன்றில் நிற்கிறது இல்லை, ஒன்றில் நிற்கிறது தான் தியானம். ஒன்றில் நிற்க வைக்கிறதுக்கு தான் தியானம். அந்த என்ஜினில் ராக்கெட்டுங்கிற வார்த்தை கரெக்டான வார்த்தை இல்லை. ராக்கெட் நம்ம புரியறதுக்காக சொல்கிறோம். முத மக்கள் ராக்கெட்டுங்கிறத தான் பார்த்துருக்காங்க. அது ஸ்பேஸ் கிராஃப்ட்டுன்னு சொல்கிறது தான் கரெக்டான வேர்டு. ஏன்னா 1 கோடி பேர் அதை தூக்கிட்டு போயாகணும். இப்போது மனமும் வாசனாசயமோ, மனங்கிறது என்ன? அந்த வாசனாவை திரும்ப திரும்ப சிந்திச்சுன்னா மனம் உருவாயிடும், பெருசாகிடும், ஸ்ட்ராங் ஆகிடும், டாமினேட் பண்ணுற அளவுக்கு போயிடும். தைத்தக்கன்னு ஆடும், சந்தேகப்படும், அழுவும், சிரிக்கும், எல்லா வேலையும். இதெல்லாம் யாருக்கு? நல்ல குறிக்கோள் இல்லாதவனுக்கு மனம் வாசனை அதெல்லாம். எங்களுக்கெல்லாம் இல்லையா? நாகாய் தெரிந்தால் குதித்தோம். சாதாரண மானுடன் தாங்க இன்றைக்கும். என்ன பண்ணுறோம்? சித்த சத்தோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதான் விஷயம். இந்த குரங்க அந்த பரம்பொருளோட திருவடியில் கட்டியாச்சு, அவ்வளோதான்.
இந்த குரங்கு அங்கே இங்கே போக முடியாது. ஏறுனா ஒரே வாய்ப்பு பிரம்மத்து மேலே தான் அது ஏறணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகுனா அப்புறம் அது குரங்கு இல்லை, அது சைத்தன்யம்னு தெரியும், அப்புறம் சக்தின்னு தெரியும், அம்பாள்னு தெரியும், அறிவுன்னு தெரியும், அமைதின்னு தெரியும், ஆனந்தம்னு தெரியும். அப்போ நீ எதுவாக இருக்கிறப்ப குரங்க மனுஷனா மனசாக இருக்கும்போது குரங்கு, ரஜோகுணத்தில் இருந்தால் மனுஷன். அதை விட்டு தொலை, மேலே ஏறு, சகசிராரம் ஏறு, கண்டதையும் சாப்பிடாத, கண்ட இடத்துலையும் சாப்பிடாத, வாயும் வயிறுமா இருக்காது, எப்போ பார்த்தாலும் மெனு பார்த்து சாப்பிடாது, வீட்டில் போட்டுறதே சாப்பிட்றியா இல்லையா, அது கூட சொல்லிடுறீங்களா காலையில் இதை தான் பண்ணணும் அதை தான் பண்ணணும்னு. நான் சொன்னாலும் சொல்லுவான் நம்மளுங்க சாப்பாடு பிரியம் சோத்தமிக்க பசங்க, இதை பண்ணு அதை பண்ணு, நான் இங்கே போயிட்டு வந்துடுறேன், அதை பண்ணிட்டு வா இதை பண்ணிட்டு வா. இவர் செய்கிற 1.25 நாள் வேலைக்கு, இவர் செய்கிற 1.25 நாள் சம்பாத்தியத்துக்கு மெனு. நான் சோத்தமிக்க பசங்க. இப்போ யாபத்து வெளினா மனம் கரையலைன்னு சொன்னால் நாத்தாவது வாசனாசயம். மனம் இருந்தால் வாசனா இருக்கும். மனதை நீக்கலைன்னா வாசனா நீக்க முடியாது. இதுக்கிட்டெல்லாம் நீ சண்டை போட்டுன்னு இருக்காத. எதுக்கு மனமாக இருக்க நீ? ஏறு, துரியத்துக்கு ஏறு. சுவாமி நான் ஓங்காரம் சொல்லி அழைச்சிட்டு போயிடும். ஓங்காரத்துடைய சிறப்பு இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன். ஓங்காரம் சூரியன் சந்திரன் அக்னி மூன்றும் கலந்த கலவை. சூரியன் சந்திரன் அக்னி. என்ன உபநிஷத்? பிரம்ம வித்யா உபநிஷத். மந்திரத்தோடு அப்புறம் பேசுவேன், தத்துவமசியில் பேசுவேன். ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன், வலியுறுத்துகிறேன் இந்த வார்த்தைகளை. சூரியன் சந்திரன் அக்னியினுடைய கலவை தான் ஓங்காரம். ஓங்காரம் ஊர்தவகதி. ஓங்காரம் சொன்னாலே மேலே ஏறுவேன், சிகரம் ஏறுவேன். அதான் ப்ரொப்பல்சன், ப்ரொப்பல்லர்னு சொல்லுவாங்க. கப்பலில் இருக்கும்ல, அது பேக்கில் இருக்கும். ப்ரொப்பல்லர் சுத்தம்ல, ஃபேன் மாதிரி சுத்தம்ல, அது ப்ரொப்பல்சன். ந ஷீனோ வாசனா யாவத் சித்தம் தாவத் ந சாமியத்தி. வாசனா போலன்னா உன் மனம் சும்மா இருக்காது, அமைதியாக இருக்காது. தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா மூணும் கனெக்டடு. பிராணன் மனம் வாசனா மூணும் கனெக்டடு. தியானம் பண்ணால் மனம் நின்னா பிராணன் நின்னா வாசனை நின்று. இப்போ அழைக்கணுன்னா தான் விசாரத்துக்கு போகணும். இப்போ முதல்ல ஆஃப் பண்ணுங்க. முதல்ல அதோடைய வேகத்தை குறைக்கிறது தான் இப்போ என்னது? தியானம். தியானம் எப்படி உள்ளே போகிறியோ அப்படி தான் வெளில வருவேன். உள்ளே இருக்கும்போது நீ பரம்பொருளாக இருப்ப, வெளியில் வந்து சாமானியன்னு ஆகிடுவேன். அதனால தான் அது கிரமமுக்தியில் வச்சாங்க. அதை சித்திகள்லாம் கிடைக்கும், ஆமாம் ஆனந்தமாக இருக்கலாம். ஆனால் முக்தி ஒன்று கிடையாது. எப்போ கொடுப்பேன்னு சொல்ல மாட்டேன், சொல்கிறார் அவர். மந்திரமும் சொல்லுது. சத்தியமுக்தி வேணுமா? ஞானம். விசாரம் செய்யப்பா. அறிவு இருக்கா இல்லையா? இந்த செயல் அறிவுன்னு சொன்னல, அந்த நிலையை தொட்டுட்டீங்கன்னா அங்கே மனம் இல்லாமல் போயிடும். இது மனம் எனக்கு தெரியுது, இது சரிதான் தெரியுது, ஆனால் என் மனசு கேட்கவே மாட்டேங்குது அப்படி சொல்லலாம்ல. என்ன அர்த்தம்? அறிவு இல்லைன்னு அர்த்தம். மனம் டாமினேட் பண்ணுது. நான் போகணும் தான் நினைக்கிறேன். 7:30 மணிக்கெலாம் கிளாஸுக்கு போகலான்னு நினைக்கிறேன். 3:30 மணிக்கெலாம் வேல் பூஜைக்கு போகலான்னு நினைக்கிறேன். 10 வருஷமாக நினச்சிக்கிட்டே இருக்கேன். என்னஜி பண்ணுறது? 3:30 மணிக்கு எழுந்து வரணும். நைட்டு சாப்பிடாது தம்பி. அவ்வளோ பெரிய விஷயமா அது? ஏந்துக்க முடியல ஒன்றால். ஒரு சாப்பாடு வயிற்றுக்கு சாப்பிட்னா தொண்டை வரைக்கும் சாப்பிட்றேன். எப்படி தான் உனக்கு செரிக்குதோ? சன மாடு பன்னி மாடு மாதிரி உருண்டு பரண்டு தூக்க வரலங்கிற, வெயில் அடிக்குதுங்கிற, ஏசி போடுங்கிற, எல்லாம் நோய். நாசீனே வாசனா யாவத் சித்தம் தாவன் நாப சாமியதி. வாசனா சீனமாகாமல்
மனமானது ஒடுங்காது, அமைதி பெறாது. யாவன்னா வித்வ தத்துவ விஞ்ஞானம் தாவத்து சித்தம் சமக்குத. ஞானம் விசாரம் இல்லாமல், ஞானம் இல்லாமல் எது வரைக்கும் ஞானம் இல்லையோ, தத்துவ விசாரம் இல்லையோ, அது வரைக்கும் மனம் சமநிலை எப்படி அடையாது. அதுவே கேட்குது, குத்த எப்படின்னு கேட்குது, அது கேள்வி கேட்குது. யாவத் ந சித்த உபசம ந தாவத் தத்துவ வேதனம். மன அமைதி பெறாமல் தத்துவ விசாரம் உனக்கு உள்ளே போகாது. உட்காந்துருக்கேன், நான் பேசுகிற கேட்குற சமநிலையில் இருந்தால் தான் நான் சொல்கிறது உள்ளே போகும். இதை கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. பரபரப்பாக இருந்தீங்கன்னா என்னவாகும், மைண்டு வெளில போய்டும். தத்துவ விசாரம் எங்கே பண்ணுறது? சித்த உபசமயனா நான் தத்துவ வேதனம். பாவன் ந சித்த உபசம மனம் அமைதி பெறலைன்னா நான் தத்துவ அதுவரை அவனுக்கு தத்துவ வேதனம் ஞானம் பிறக்காது. யாவத்து ந வாசனா நாசம் எது வரைக்கும் இந்த பதிவுகள் அழியலையோ தாவத்து தத்துவ ஆகமம் ஞானம் எப்படி வரும், குத்தக எப்படி வரும்? மாற்றி மாற்றி கேட்குது. நல்லா ஒரு சாதாரண ஒரு குரு சிஷ்யன் பேசிக்கிற மாதிரி மந்திரம் ரொம்ப அழகாக பேசுது. மறுபடியும் யாவத்து ந தத்துவ சம்பிராப்தி ந தாவத்து வாசனாசயம். ஞானம் வர்றன்னா வாசனை போகாது. மூணுமே கனெக்டடாக இருக்கா? அப்போ என்ன பண்ணணும்? அனுசிரவணம் பண்ணணும். அனுசிரவணம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அணுச்சிந்தனை வரும். விசாரத்தினால தான் இது மூணு நாசமாகும். அணுச்சிந்தனை எப்போ ஏற்படும்? சிரவணம் பண்ணால் தான் அணுச்சிந்தனை. நீங்கள் சிரவணமே பண்ணாமல் சிந்திச்சுட்ருப்பீங்களா? இன்றைக்கி கிளாஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா நாளைக்கு வரைக்கும் சில பேர் சிந்திக்கிறேன்னு சொல்கிறீங்களா இல்லையா? அடியேன்னு 1-2 சிந்திப்பேன். ஏதாவது உங்களுக்கு இன்புட்டு உயர்வான கருத்துக்கள் உள்ளே வந்து உங்கள் உயிரை தொடக்கூடிய வார்த்தைகள் வரும்போது உள்ள ரசாயன மாற்றம் ஏற்படுத்திட்டு அதை நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, சுவைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆத்ம ரத்திங்கிற அந்த நிலை உருவாகி இன்ட்ரோவர்ட் ஆகிடுவீங்க, வெளியில் போக மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணணும்? சிரவணம் அமிர்தம். எல்லா வெற்றிக்கும் காரணம், முக்திக்கு, மோட்சத்துக்கு, சித்திக்கு, அத்வைத நிலைக்கு, சமாதிக்கு, ஞானத்துக்கு, குளிர்ச்சிக்கு, அனுபூதிக்கு, கைவல்யத்துக்கு, எல்லாத்துக்கும் ஆதாரம் சிரவணம். ஏகாந்தமாக உக்காந்து ஆடியவை பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு கேளுங்க. அப்போ நிறைய வார்த்தைகள் உங்களை வேரியேஷன்ஸ்லாம் அதுவே கொடுக்கும். உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருந்தால் ஒரு நிலையில் அது நிறைய வேரியேஷன்ஸ்லாம் கொடுக்கும். அதெல்லாம் எடுத்து எழுதலாம், அதை சிந்திக்கலாம். இந்த சிந்தனை தொடர 24 மணி நேரமும் தானாகவே சிந்திக்கிற நிலை வந்தால் மனம் எங்கே இருக்குது, வாசனை எங்கே இருக்குது? ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது. தத்துவ விசாரம் ஒண்டி தான் நிற்கும். தத்துவமாக நிற்ப ஒரு உன்னத நிலை. அது விஞ்ஞானமய கோஷத்துக்கு போவேன். மனதை ஒதுக்கி தள்ளு, ஹிருதயத்திலேருந்து மேலே ஏறு. எது தடுக்குது? ஆணவம். ஆணவனா என்ன? அறியாமை. அறியாமை என்னது? சிரவணம் பண்ணாமை. சிரவணம் பண்ணதுனால அறியாமை, அறியாமைனால கர்மா, கர்மானால மாயா டார்கெட் பண்ணுறது. ஆணவம், கர்மா, மாயா, அவித்யா, காமம், கர்மம். கர்மம் பண்ணினீங்கன்னா மறுபடியும் வினை, பாவம், புண்ணியம், சுக துக்கம், நல்வினை, தீவினை. எல்லாத்துக்கும் ஒரே ஆதாரம் தத்துவ விசாரம். தத்துவ விசாரத்துக்கு அணுச்சிந்தனம், அணுச்சிந்தனத்துக்கு அணுசிரவணம். அதனால் எவ்வளோதோ சிந்திச்சு வேரியேஷன் எக்கச்சக்கமாக ஓடும். எதை பிடிக்கிறதுன்னு ஒரு இதாக இருக்கும். இப்போ தான் டக்கு டக்குன்னு எழுதிடுறது வார்த்தைகளை. 10ல் ஒரு வார்த்தையை அதை எடுத்து எழுதிடணும். வேரியேஷன்ஸ் நிறையா போட்டதுன்னு வச்சிங்களா, முடிஞ்ச அளவுக்கு கோஆர்டினேட் பண்ணுவேன். நான் மூளையிலேயே அப்படியே கோஆர்டினேட் பண்ணுவேன் வர வேரியேஷன்ஸை. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் அடித்தா போதும். இது முன்னாடி பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஃபார்ம் பண்ணுவேன் நான். அது ஏதோ ஒரு காட்ஸ் கிரேஸ்ன்னு தான் சொல்லணும். அதனால் அதில் இருக்கக்கூடிய இப்போ இந்த மந்திரத்தை தாரணா, தியானம், பிரத்யாகாரம் தான் இது சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு புரியும்னா அதி சூக்ஷ்மமாக உற்று கவனித்தா தான் புரியும். வெறும் சப்தார்த்தத்தை நான் மீனிங் சொன்னாலோ
பாவார்த்தத்தை மீனிங் சொன்னாலோ அதில் சொல்ல வர்றது என்னங்கிறது தெரியாமல் போயிடும். அதனால் அந்த நிலையை தொடர்ந்து வான்னு 2 மந்திரம் 3 மந்திரத்தை ஒவ்வொரு கான்செப்டாக வலியுறுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கு மந்திரம். அதான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம். இதுதான் பாஷ்யம், வேறு என்ன பாஷ்யம்? இதெல்லாம் நான் பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் ஒரு நாளைக்கு சிஷியர்கள் எழுதுவாங்க, எல்லாம் புக்கு போடுவாங்க. இப்போல்லாம் அந்த முயற்சி பண்ணிடாதீங்க. இப்போல்லாம் இந்த ஞானத்தை பிரச்சாரம் பண்ணுங்கள், பிரம்ம யஜ்யத்தில் ஈடுபடுங்க. காது கொடுத்து கேட்க மாட்டேறான், எங்கே படிக்க போகிறான்? அவருக்கு நேரமே இல்லை, அவர் பயங்கர பிஸி அவர். அதனால் விசாரம் தாங்க அதுக்கு பதில். விசாரம் சிரவணத்தினா தான் வரும். சிரவண மனனம் தாங்க உங்களை கொண்டு போய் இந்த கழுத்தை தாண்டுறோம். அதாவது மனோமய கோஷத்தை தாண்டணும். அன்னமயம் பிராணமயம் மனோமயத்தை தாண்டி விஞ்ஞானமயத்தில் நீடிக்கிறதுக்கு தான் இந்த தியானம், இந்த விசாரம், இந்த அணுச்சிந்தனம் எல்லாம். யாவத்துனா தத்துவம் சம்பிராப்தி தாவத்து வாசனாசயம். தத்துவம் பெறாமல் வாசனாசயம் ஆகாது. தத்துவஞானம் மனோநாச. தத்துவஞானத்தினால தான், விசாரத்தினால தான் மனோநாசம். வாசனாசயம் ஒரே நெருப்பு, ஒரே தீக்குச்சி, மொத்தமாக நெருப்பு எல்லா கர்மாவுக்கும் வச்சிரும். ஆணவத்துக்கும் வச்சிரும், கர்மாவுக்கும் வச்சிரும், மாயைக்கும் வச்சிரும். விசாரம் ஒரே தீக்குச்சி தான். என்னது? காது கொடுத்து கேளு, அதை தொடர்ந்து சிந்தி. எங்கே இந்த வாசனா உன்னை தொட போகுது? நேரம் இருக்காது வாசனாவுக்கு. மனோநாசம் வாசனாசயம் ஏவச்ச இதெல்லாம் போகும். மிதக காரணத்தாம் கத்வா துஷாதானி ஸ்திதி தான்யதக போக இச்சா தூரஸ்த தியக்த்வா திரயம் ஏததா சம்மாச்சாரக. திரயத்தை மூன்றும் இந்த மனோநாசம் வாசனாசயம் இதெல்லாம் போகத்தை நீக்க, போக இச்சாவை நீக்க, துக்க சாதனமாக இருக்கக்கூடிய இந்த மனம், இந்த மூன்றும் மித்தா இருக்கக்கூடிய இந்த மூன்றும் காரணத்தாம் கத்வா துக்க சாதானி. துக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மூன்றும் கத்வா கடப்பாய். ஸ்திதா அந்நியதக போக இச்சா. இந்த போக ஆசை தான் துக்க சாதனமாக இருக்கிறதுனால போக இச்சாவை விடு. கொஞ்சம் தள்ளி போடு. வேண்டான்னு சொல்லலை, நான் வேண்டான்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ஏன்னா மனித உடம்புல இருக்கும். அதனால் ஒரு 100% வாழ்க்கையில் ஒரு 10 to 50 வயசுக்கு மேலேனா ஒரு 10 to 25% போகம் பண்ணிக்கலாம். பாக்கி 75% ஒன்றில் நிற்கணுங்கிற அறிவோடு செயல்பட்டால் அது தொழிலையும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, நெகட்டிவ் பாதிப்பு எதையும் ஏற்படுத்தாது, இந்த குடும்பத்தில் எந்த நெகட்டிவ் பாதிப்பையும் ஏற்படுத்தாது, உன்னுடைய ஆன்மீக சாதனையிலையும் எந்த நெகட்டிவும் நடக்காது. ரொம்ப எளிமையாக சொல்லிட்டேன், பல முறை சொல்லியிருக்கேன். நீங்கள் கர்த்தவியத்தை கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த அனுஷ்டானத்தை கரெக்டாக பண்ணிங்கன்னா இதுவும் அதில் ஒரு பங்கு தான். கட்டாயம் அதுவும் செய்யணும், அவசியம். அப்போ என்னாச்சுன்னா இந்த துக்க சாதனவாக இருக்கக்கூடிய இந்த மூன்றுக்கும் ஆதி காரணம் போக இச்சா தூரஸ்த தியக்த்வா. தள்ளி போடு, சுத்தமாக விடாத, தள்ளி போடு. இல்லறத்தில் தானே இருக்கிறோம், அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதுவாக போயிடும். இங்கே என்ன தெரியுமா சிறப்பு? நாம் அதை தள்ளக்கூடாது, அதுவாக போகணும். மாயைகிட்ட நம்ம சண்டை போடக்கூடாது. மாயை வந்துட்டா இவனை தொட முடியாது, இவன் ஞானத்தில் இருக்கிறான் அப்படின்னு அந்த மாயைக்கு அறிவு இருக்குது. யாரை மாயை அட்டாக் பண்ணுது? முட்டா வேலை தான் மாயை அட்டாக் பண்ணுது, அது தெரிஞ்சுங்க. அதை தான் அவித்யான்னு சொன்னது. முட்டா வேலை தான் மாயை என்ன பண்ணான், டைவெர்ட் பண்ணோம். இங்கே போ, அங்கே போனால் பின்னிட்டு போயிடுவான். காப்பி வாங்க போகிறேன்னு போயிட்டு பசுமாடு பின்னாடி போயிட்டு சாயந்தரமாக வந்தானோ அது மாதிரி. போக இச்சா தூரஸ்த தியக்த்வா திரயம் ஏத்தது. இந்த மூன்றும் நீக்கப்படும். சம் ஆச்சரக, அந்த ஆச்சாரத்தை செய்வாயாக, நன்றாக ஆச்சாரம் செய்வாக. ஆச்சாரம்னா நடந்துக்க அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் இருக்கட்டும். 208 எதில் ஆரம்பித்தோம்?
197 207 12 பரவாயில்ல. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல வேலுவனுக்கு அரோகரா. குருவாய் அருவாய் உடலாய் இடராய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய் உயிராய் கவியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்